அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேர்களை. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரியாஸ், இன்றைய தினம் தெரியும் இலங்கை வாழ் மக்களுக்கு இன்று விசேட தினமாகும். குறிப்பாக நத்தார் பண்டிகைக்கு கிறிஸ்தவ மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாளை நத்தார் பண்டிகை கொண்டாடுவதற்காக மிகவும் கோலாகலமாக மக்கள் ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போன்று முஸ்லிம் மக்களை பொறுத்த மட்டும் முஸ்லிம் மக்களுக்கும் இன்று ஒரு விசேடமான தினம் முகமது நபி அவர்கள் பிறந்த மீலாத் தினத்தை முஸ்லிம் மக்கள் இன்று கொண்டாடுகின்றார்கள். அதே போன்று பௌத்த மக்களை பொறுத்த மட்டில் இந்துவப் என்ற பௌர்ணமி தினத்தை இன்று நினைவு கூறுகிறார்கள். இது சாதாரணமாக 38 வருடங்களுக்கு பின்னர் தான் இவ்வாறு 3 விசேட நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து அமைகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக அவற்றுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு உலக வாழ் கிறிஸ்தவர்கள் தயார். மேலதிக கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிராக வீதிக்கு இறங்கப் போவதாக நீர்வளங்கள் தொழிற்சங்கம் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக பெண்களை அனுப்பும் போது முன்வைக்க வேண்டிய குடும்ப பின்புல அறிக்கையை ரத்து செய்யும் தீர்மானத்திற்கு அமைச்சர்கள் எதிர்ப்பு. தெற்கு அதிவேக வீதியின் மாத்தறை கொடகம வெளியேற்றத்துக்கு அருகில் இன்று காலை கடும் போக்குவரத்து நெரிசல். பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மத அனுஷ்டானங்களில் இன்று முற்பகல் ஈடுபட்டார். ராஜகிரிய சதகம் சிவன சர்வதேச பௌத்த மத்திய நிலையம் ஏற்பாடு செய்த பௌர்ணமி தின சமய நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இதேவேளை தேசிய மீலாத் நபி விழா கண்டியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது தேசிய மீலாத் நபி தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. நமது நாட்டிற்குள் தேசிய ஒற்றுமை, நல்லிணக்கம், இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை, மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை அனைவரும் அறிவோம். கடந்த 8-9 ஆண்டுகளில் ஏற்பட்ட கலவரங்கள் மற்றும் பிரிவினைகளினால் நாம் கற்றுக்கொண்ட வரலாற்று பாடங்களினூடாக சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் மக்களுக்காகவும் எதிர்கால சந்ததியினருக்காகவும் சிறந்த நாடொன்றை உருவாக்குவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதேவேளை நத்தார் மற்றும் புது வருடத்தினை வரவேற்பதற்கான ஆயுதங்களில் ஈடுபட்டு வரும் மக்களை சந்திப்பதற்காக ஜனாதிபதி நேற்று மாலை கொழும்பு நகரின் சில பகுதிகளுக்கு சென்றிருந்தார். இதன்போது தான் எதிர்கொண்ட மக்களுக்கு நத்தார் மற்றும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு ஜனாதிபதி மறக்கவில்லை. இஸ்லாத்தின் இறுதி இறை தூதர் முகமது நபி நாயகத்தின் பிறந்த தினமான மீலாது நபி தினம் இன்றாகும். இறுதி இறை தூதர் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. அகிலத்தின் அருட்கொடை இறை தூதர்களின் தலைவர் மக்கமா நகரில் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு பிறந்தார். தனது பிறப்புக்கு முன்பே தந்தையை இழந்த நபி அவர்கள் 6வது வயதிலே தாயாரையும் இழந்தார். ஜாகிலியா காலம் என்ற மூட கொள்கைகள் நிறைந்த அந்த காலத்தில் முகமது நபி அவர்கள் உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் அல் அமீன், அசாதிக் என்ற சிறப்பு நாமங்களால் அழைக்கப்பட்டார். 40வது வயதில் நபித்துவத்தை பெற்றுக்கொண்ட நபி அவர்கள் 10 வருட காலம் மக்காவில் அழைப்பு பணியில் ஈடுபட்டார். மக்களுக்கு வாழ்க்கையின் உண்மை தன்மையை புரிய வைத்து மனிதனை பூரண மனிதனாக்கும் பணியில் ஈடுபட்ட நபி அவர்கள் பல சொல்லண்ணா இன்னல்களையும் சந்தித்துள்ளார். தனது 53வது வயதில் மக்காவை விட்டு வெளியேறிய முகமது நபி அவர்கள் மதீனாவை சென்றடைந்தார்கள். அதே போன்று முகமது நபி அவர்கள் சிறந்த பண்புள்ளவர்களாக சமூகத்தில் வாழ்ந்து காட்டினார். முகமது நபியை ஏற்றுக்கொண்ட சமூகம் அவரது போதனைகள், கொள்கைகள் மட்டுமல்லாது அவரது குணாதிசயங்களையும் ஒரு துளியேனும் மாறாமல் அவற்றை அடுத்த தலைமுறைக்கு தடமாக மாற்றினார்கள்.
இறை தூதர் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு முழுமையாக வாழ்ந்து சமூகத்துக்கு நேர்வழி காட்டிவிட்டு தனது 63ஆம் வயதில் இறையடி சேர்ந்தார். வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய தினத்தில் தான் எம் பூமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகுக்கு அனுப்பினார். அந்த நபியை வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு அனுப்பி மனித நேயத்தை, மனிதர்கள் ஒற்றுமையாய் வாழும் ஒரு வழியை காட்டுவதற்காக வேண்டி வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியை அனுப்பினான். அந்த நபி இந்த உலகத்துக்கு வந்து சுமார் 63 வருட காலமாக மனிதர்களின் ஒற்றுமைக்காக வேண்டி தியாகம் செய்த ஒரு பூமானாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை அனைத்து அடிப்படைவாதிகளையும் தோல்வியடை செய்து சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவதன் மூலமே முஹம்மது நபியின் போதனைகள் உயிர்ப்பிக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மீலாத் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியிலேயே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிவனொளி பாதமலை யாத்திரைக்கான பருவகாலம் இன்று ஆரம்பமானது. சிவனொளி பாதமலை யாத்திரைக்கான பருவகாலம் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து திருவுருவச் சிலைகள் இன்று காலை சிவனொளி பாதமலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. சிவனொளி பாதமலை யாத்திரைகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். யாத்திரைகளுக்கு ஏதேனும் பிரச்சினை ஏற்படும் பட்சத்தில் 0522550500718591122 மற்றும் 0452232222 தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் என போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் சிவனொளி பாதமலை யாத்திரையின் போது பொலித்தீன் பாவனையை குறைத்துக் கொள்ளுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த யாத்திரை பருவ காலத்தின் போது நாளொன்றுக்கு 1500 கிலோகிராமுக்கு அதிக பொலித்தீன் சேகரிக்கப்பட்டதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை குறிப்பிட்டது. நத்தார் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களே எஞ்சியுள்ளன. நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்காக உலகவாழ் கிறிஸ்தவர்கள் தயாராகி வருகின்றனர். நத்தாரை முன்னிட்டு கொழும்பு நகர் அலங்கரிக்கப்பட்டுள்ள சில காட்சிகள் அடுத்து. சுற்றுலா மற்றும் கிறிஸ்தவ விவகார அமைச்சர் ஜான் அமரதுங்க நத்தார் பண்டிகையை முன்னிட்டு வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களிடம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளார். எமது கர்தினால் வழங்கிய உத்தரவு தொடர்பில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். தேவாலயங்களில் நத்தார் மரங்களை அமைக்க வேண்டாம் என முக்கியமாக கூறியுள்ளார். ஹோட்டல்கள் மற்றும் மதுபான கடைகளில் நத்தார் தாத்தாவை போன்று வேடமணிந்து விளம்பர நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை நிறுத்துமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகளிலிருந்து விலகியிருப்பார்கள் என நான் நம்புகின்றேன். போபிடியவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே அமைச்சர் இந்த வேண்டுகோளை விடுத்தார்.
மட்டக்களப்பில் இன்றும் நேற்று நடைபெற்ற இருவேறு நிகழ்வுகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. இரண்டு சமூகத்தையும் இன்னும் பிரித்தாளுகிற அரசியல் இந்த மாவட்டத்திலே தலை தூக்குவதை இந்த தமிழ் சமூகம் அங்கீகரிக்கிறது என்று சொன்னால், தமிழ் தலைமுறை இருக்கிற படித்தவர்கள் அங்கீகரிப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு தடவையும் நீங்கள் புள்ளடி போடுகிற மெஷினாக இருப்பீர்கள் தவிர உங்களுடைய வேலை திட்டங்களை வெற்றி கொள்கிற சமூகமாக நீங்கள் இருக்க முடியாது. நாங்கள் எப்பொழுதுமே என்ன செய்கிறோம்? இன்னும் பிரயோகங்களை பேசிக் கொண்டு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், பங்காளியாக இருக்கிறோம், எதிர்கட்சியில் இருந்தாலும் ஆளுநர்களை இருக்கிறோம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்து எதுவும் செய்ய முடியாமல், நகரங்களையும் செய்ய முடியாமல், இது ஒரு நல்லாட்சிக்குரிய காலகட்டம். யார் யார் மக்கள் பொறுப்பான சமூகத்தை சேர்ந்த முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒன்றுபட்டு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய கௌரவ மாவட்ட செயலாளராக அவர்களுடைய தலைமையிலே கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கொழும்பு பாராளுமன்றத்திலே நாங்களும் விஷால் பகுதியின் அமைச்சர்களும் எங்களுடைய தமிழகத்து தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நாங்கள் பேசினோம். இன்னும் துயரத்தையும் பேசி, அநியாயத்தையும் பேசி, மக்களை உருவப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை இல்லாமல் செய்து ஒரு சமூகமாக அனுமதித்து போவத சோழர்களுக்கும் கிடைக்க வேண்டும், தமிழர்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த சின்ன அரசாங்கத்தினத்திலே இருந்து இந்த சமூகமும் பகிர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையை அந்த உலகத்திலே இருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலையை தான் நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு கொள்கையின் வழியாக பயணிக்கின்ற ஒரு நீண்டகால பழம்பெருமை வாய்ந்த ஒரு கட்சி. அந்த கட்சி சலுகைகளுக்காக விலை போவதாக இருந்தால் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர்களையும் பிரதி அமைச்சர்களையும் பெற்று இன்று அந்த கட்சியும் இந்த பகுதியில் ஒரு பாரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சலுகை அரசியலுக்காக மாத்திரம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த ஒரு கட்சி அல்ல. பிரதி அமைச்சர் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்கின்ற தமிழ் மக்கள் வாக்களிக்கும் இயந்திரங்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கஷ்டங்கள் நஷ்டங்களையே அனுபவிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எந்த விதமான ஒரு சலுகைகளையும் அனுபவிக்கவில்லை என்ற தொனிப்பட பேசியதாக அறிகின்றேன். நான் அவரிடம் கூறிக்கொள்ள விரும்புவது, இந்த 2 சமூகமும் பிளவுபடாமல் ஒன்றாக இணைந்து தமிழ் பேசும் சமூகம் என்ற அடிப்படையில் இணைந்து அபிவிருத்தி பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் உன்னிப்பாகவும் நிதானமாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றது. தமது விடுதலையை வலியுறுத்தி யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் ஆரம்பித்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு தமது விடுதலையை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 51 பேரும் இன்று காலை உணவை பகிஷ்கரித்துள்ளனர். இந்திய மீனவர்களின் உணவு தவிர்ப்பு குறித்து சிறைச்சாலை அதிகாரிகளினால் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து தூதரக அதிகாரிகள் சிலர் சிறைச்சாலைக்கு சென்ற நிலைமையை கேட்டறிந்துள்ளனர். இந்திய மீனவர்களின் உணவு தவிர்ப்பு குறித்து யாழ் இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜனுடன் தொடர்பு கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இன்று காலை சிறைச்சாலையிலிருந்து தொலைபேசி வந்தது. அதிகாலை சிறைச்சாலையின் அதிகாரி கூறினார், இன்று காலை கைதாகியிருக்கும் இந்திய மீனவர்கள் சிற்றுண்டி உண்ணவில்லை என்று. அதனால் காலையில் என்னுடைய அதிகாரிகளை 2 பேரை சிறைச்சாலைக்கு அனுப்பியிருந்தேன் அவர்களை சந்திப்பின் போது அவர்கள் வேண்டுகோள் விட்டது, அவர்கள் எப்பொழுது விடுதலை ஆவார்கள் என்று. அதுவும் இப்பொழுது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு புதிய வருடம் வருவதனால் அவர்கள் திரும்பி போவதற்கு ஆர்வமாக இருப்பதாக கூறி எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்கள் இந்திய அரசாங்கம், இங்கே இந்திய தூதரகம், கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம், யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரகம், நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய விடுதலையை பற்றி. இதற்கிடையில் நாங்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விட்டது, உங்களுடைய விடுதலையை பற்றி நாங்கள் அதற்காக உண்டான ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் நீங்கள் இப்படி உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று கூறிய பொழுது இன்று மத்தியானத்திலிருந்து அவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டு மத்தியானமே அவர்கள் சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். இதேவேளை இந்திய மீனவர்களின் விடுதலை தொடர்பில் இலங்கை அதிகாரிகளின் மட்டத்தில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதா எனவும் யாழ் இந்திய துணை தூதுவரிடம் வினவப்பட்டது. நாங்கள் அவர்களிடம்
வேண்டுகோள் விட்டிருக்கின்றோம் ஏற்கனவே. அதற்கான பதில்கள் இன்னும் வரவில்லை, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடந்த 2 மாதங்களில் பருத்தித்துறை மற்றும் நெடுந்தீவு கடற்பிராந்தியங்களில் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைதான 51 மீனவர்கள் யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வவுனியாவில் சேகரிக்க சென்ற சுதந்திர ஊடகர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்கள் வவுனியா நகர சபையினரால் இன்று முற்பகல் அகற்றப்பட்டன. இதன்போது நகர சபை ஊழியர்களுக்கும் வர்த்தக நிறுவனத்தினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை படம் பிடித்துக் கொண்டிருந்த சுதந்திர ஊடகவியலாளர் கதீசன் மீது வர்த்தகர் ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டதுடன் அவரின் புகைப்பட கருவிக்கும் சேதம் விளைவிக்க முற்பட்டுள்ளார். தாக்குதலுக்கு இலக்கான சுதந்திர ஊடகவியலாளர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நியூஸ் 15 இரவு 8 மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன. மேலும் சில உள்நாட்டு செய்திகள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக பெண்களை அனுப்பும் போது கட்டாயமாக முன்வைக்க வேண்டிய குடும்ப பின்புல அறிக்கையை அடுத்த வருடம் முதல் ரத்து செய்வதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் காணப்படும் குளறுபடிகள் காரணமாக இந்த தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல முக்கிய விடயங்களை முன்வைத்தது. 2013ஆம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி அமைச்சு வெளியிட்ட 2 சுற்று நிருபங்களும் அதில் உள்ளடங்குகின்றன. அதில் ஒரு சுற்று நிருபம் பதிவு செய்யப்பட்ட முகவர் நிறுவனங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டதுடன் மற்றைய சுற்று நிருபம் பிரதேச செயலாளர்களுக்கு வெளியிடப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த சுற்று நிருபம் மூலம் வீட்டு பணிப்பெண்களுக்காக விண்ணப்பிக்கும் அனைத்து பெண்களும் தமது குடும்ப பின்னணி அறிக்கையொன்றை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். குறித்த பெண்களின் பிள்ளைகளது பாதுகாப்பு மற்றும் அவர்களை பராமரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்துவது அந்த அறிக்கை கூறியமையின் நோக்கமாகும். 5 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுள்ள பெண்கள் தொழிலுக்காக வெளிநாடு செல்வதை தடுப்பது அந்த திட்டத்தின் இலக்காக இருந்தது. 5 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கும் பெண்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் பிள்ளைகளை பராமரிப்பதற்கு திருப்தி அடைய முடியுமான முறைகளை முன்வைப்பது கட்டாயமாகும். அத்துடன் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு செல்வதாயின் 55 வயதுக்கு குறைந்தவராக இருக்க வேண்டும். 25 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாத்திரமே சவுதி அரேபியாவுக்கு தொழிலுக்கு செல்ல முடியும் என்பதுடன் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டுமாயின் 23 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஏனைய நாடுகளுக்கு செல்வதாயின் 21 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். குடும்ப பின்புல அறிக்கைக்கு கிராம சேவை உத்தியோகத்தர், குடும்ப நல சுகாதார அதிகாரி, தொழில் முகவர் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாவலர் அல்லது பெண்ணின் கணவர் ஆகியோரின் அனுமதி அவசியமாகும். எனினும் பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் இடம்பெயர்வு மற்றும் தொடர்பாடல் அபிவிருத்தி உத்தியோகத்தரே இறுதி தீர்மானத்தை எடுப்பார். இவ்வாறு சட்டத்தை கடுமையாக்கியதன் காரணமாக 2013ஆம் ஆண்டு ஒப்பிடுகையில் 2014ஆம் ஆண்டு பெண்கள் தொழில் வாய்ப்புக்காக செல்லும் எண்ணிக்கை 6.4% குறைவடைந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கட்டாயமாக அந்த அறிக்கையை பெற வேண்டும். அந்த அறிக்கை அவசியமில்லை என்று யாராவது கூறினால் அது முற்றிலும் தவறானது. குடும்ப அழகுகளை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழந்தையுள்ள பெண்கள் வெளிநாடு செல்வதால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும். பெற்றோர் வெளிநாடு சென்றுள்ளவர்களின் பிள்ளைகளே அதிக அளவில் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகின்றனர். குடும்பத்தின் பின்னணியை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை என்று யாராவது கூறினால் அது தவறானது. அதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். පවුල් පසුබිම් වාර්තාව ඉල්ලුවට දෙන්නේ නැහැ.
இந்த அறிக்கையை கூறினாலும் பலர் அந்த அறிக்கையை வழங்குவதில்லை. பிள்ளைகளின் தகவல்களை மறைத்துவிட்டு பலர் வெளிநாடு செல்கின்றனர். குறிப்பாக பெண்கள் வெளிநாடு செல்வதன் மூலம் கிடைக்கும் பணத்தின் மூலம் மது அறிந்துவிட்டு பிள்ளைகள் தந்தைகளால் துஷ்பிரயோகம் செய்யப்படும் சம்பவங்களை அதிக அளவில் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. எனினும் குடும்ப நல பின்புல அறிக்கை கட்டாயம் பெறப்பட வேண்டும். எமது அரசாங்கத்தின் கீழும் அது இடம்பெற வேண்டும். நான் அமைச்சரிடம் அந்த கோரிக்கையை விடுக்கின்றேன். இதேவேளை சவுதி அரேபியாவில் கல்லறிந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருந்த இலங்கை பணிப்பெண்ணின் தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளதென பதில் வெளிவிகார அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நேற்று தெரிவித்தார். இதுகுறித்து பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடொன்றில் இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்ட ஒருவருக்கு ஷரியா சட்டத்தின்படி மன்னிப்பு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு எவ்வாறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது எனக்கு தெரியும். அதனை நான் தற்போது கூற அவசரப்படவில்லை. தெற்கு அதிவேக வீதியின் மாத்தறை கொடகம வெளியேற்றத்துக்கு அருகில் இன்று காலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எதிர்வரும் பண்டிகை கால நீண்ட விடுமுறையை முன்னிட்டு கதிர்காமம் உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு சுற்றுலாவில் ஈடுபடுகின்றவர்கள் தெற்கு அதிவேக வீதியை பயன்படுத்துகின்றமை இதற்கு காரணமாகும் என போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதனால் கொடகம வெளியேற்ற வாயிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகன நெரிசல் காணப்பட்டது. இதனையடுத்து வாகன நெரிசலை தணிப்பதற்காக இமதுவ, கொக்மதுவ மற்றும் பிரதேசங்களில் சாரதிகளிடமிருந்து போக்குவரத்து அதிகார சபை நடவடிக்கை எடுத்தது. இதன் பின்னர் இன்று பிற்பகல் வாகன நெரிசல் வழமைக்கு திரும்பியது. தமது மேலதிக கொடுப்பனவை குறைத்தமைக்கு எதிராக நீர்வளங்கள் தொழிற்சங்க ஒன்றியம் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. தொழிற்சங்கம் என்ற ரீதியில் மேலதிக கொடுப்பனவு குறைவடைந்துள்ளமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறைக்கப்பட்ட கொடுப்பனவை உடனடியாக வழங்க வேண்டும் என நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். கொடுப்பனவு வழங்கப்படும் வரை எமது தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னோக்கி கொண்டு செல்வோம். இதனை முன்னிட்டு 26, 27 திகதிகளில் பராமரிப்பு சேவைகளில் ஈடுபடும் ஊழியர்கள் சேவையில் ஈடுபட மாட்டார்கள். பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் நாம் முன்னெடுப்போம். 28ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரையான 3 மணித்தியாலங்களுக்கு நாடளாவிய ரீதியில் அனைத்து ஊழியர்களும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளோம். 3 மணித்தியால எதிர்ப்பு நடவடிக்கையின் பின்னரும் எமது மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படாவிடின் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்போம். நீர்வளங்கள் சபையினால் நியமிக்கப்பட்டுள்ள தலைவர் நேற்று நண்பகல் 2 மணி வரை 37,500 ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். இறுதியில் 25,000 ரூபாய் தருவதாக கூறினார். நாங்கள் நிதி அமைச்சரிடம் ஒன்றை கூறுகின்றோம். நீங்கள் பாராளுமன்றத்தில் கூச்சலிட்டு பயனில்லை. வேலை செய்யும் மக்களின் கொடுப்பனவை குறைப்பீர்கள் எனின் தொடர்ந்தும் நிதி அமைச்சராக இருக்க முடியாது. அதனால் இந்த நிதி அமைச்சரை உடனடியாக அரசாங்கம் நீக்க வேண்டும். இதேவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை மேலதிக கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிராக விமான நிலைய ஊழியர்கள் சிலர் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மேலதிக கொடுப்பனவை முழுமையாக வழங்குவதற்கு அதிகாரிகள் இணக்கம் தெரிவித்தனர். அகில இலங்கை யாத்திரிகள் சங்கத்தின் மகா குரு பூசை விழா கொழும்பு 13 விவேகானந்தா சபை மண்டபத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இலங்கை மணித்திருநாட்டில் ஐயப்பன் வழிபாட்டில் இந்துக்களை ஆன்மீக வழிபடுத்திய மகாகுரு ரவீந்திரகுமார் குருசுவாமியின் உருவப்படத்திற்கு இதன்போது மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. ஐயப்பனுக்கான விசேட பூசை மட்டக்களப்பு ஒந்தாச்சி மடத்திலும் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு நாவல்காடு பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்வொன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடமாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். யுத்தம் முடிஞ்சது, ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் இன்றைக்கும் சிறையில வாடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த சிறையில இருக்கிற இளைஞர்கள் விடுதலையை உடனடியாக கொண்டு வரணும். என்ன அப்ப நடக்கிறது போல அல்லது
முக்கியமா போட வேண்டிய ஆக்களை தூக்கி உள்ளுக்க போடணும். முதல் போட்டுக்கொண்டு எல்லாரையும் நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறோம், காலக்கிரமத்தில் படிப்படியா விடுவோம் என்று சொன்னால் அது வேறு. தளபதிகளா இருந்தவியல் என்று சொல்லி அவியலை வெளியில சுத்த விட்டுட்டு சும்மா போய் இருந்த ஆக்களை எல்லாரையும் சிறையில பிடிச்சு வச்சுக்கொண்டு அந்த குடும்பங்கள் இங்க கஷ்டப்படுது. எங்களுக்கு அப்புறம் இங்க நல்லாட்சி ஏன்? அரச தரப்பால இங்க வந்து எலெக்ஷன் காலத்தில் போட்டியிடுறவர்கள் ஆரா இருந்தாலும் இதை தட்டி கேட்கலாமே. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நாளை நத்தார் பண்டிகை கொண்டவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறும் நாம் வியாஸ் ஹாரேஸ், ரஞ்சனி ராஜரத்னம். வணக்கம். வணக்கம்.